எனக்கு தந்த வார்த்தைகள் எப்பொழுதுதான் நிறைவேறும். காத்திருந்து காத்திருந்து இளைத்து போனேனே என்று சொல்லிக்கொண்டே காத்திருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 1:12. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 15:13 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 400 ஆண்டுகள் உன் சந்ததி எகிப்திலே உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னார். யாத்ராகமம் 12:45 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அதாவது அன்றைய தினமே என்பது முக்கியமான வார்த்தையாக உள்ளது. அதென்ன, கர்த்தர் ஆபிரகாமோடு 400 ஆண்டு என்று சொல்லிவிட்டு 430 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாரே, வாக்கு தத்தங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டாரோ, நாமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டுமோ என்று நினைக்கலாம். அப்படியல்ல. தேவன் என்ன சொன்னார்? 400 ஆண்டுகள் உபத்திரவப்படுவார்கள். யோசேப்பு மரித்த பிறகே உபத்திரவம் ஆரம்பித்தது. அதற்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தது 30 ஆண்டுகள். எகிப்தில் வந்ததிலிருந்து முடிவு வரைக்கும் 430 ஆண்டுகள். ஆனால் உபத்திரவம் முடிந்த அதே தினத்தில் தானே தேவன் அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். ஆமாங்க, நம் தேவன் பொய் சொல்ல மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. அப்ப ஏன் இவ்வளவு தாமதம் நீங்க யோசிக்கலாம். ஏசாயா 60:22 சொல்லி இருக்கு, நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. ஏற்ற காலம் என்று ஒன்று உள்ளதுங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி அதை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது அவர் மனதிலே நிர்ணயித்து வைத்திருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த காலம் நிறைவேறும் வரை நமக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துவாருங்க. அவர் காலம் நிறைவேறின உடனே உங்களுக்காக தீவிரமாய் கிரியை செய்து விடுவிக்க வேண்டிய இடத்திலிருந்து விடுவிப்பார், உயர்த்த வேண்டிய இடத்தில் உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. தயவு செய்து பொறுமையோடு காத்து கொண்டிருங்க, நம்பிக்கையோடு துதியோடு காத்திருங்க. உங்களுக்கு என்ற ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்காக தீவிரமாய் கிரியை செய்து உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாருங்க. இந்த 430 முடிந்தவரை விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஆழமான விளக்கம் வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடவும். இன்னும் ஆழமாக சொல்ல முயற்சிக்கிறேன். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு குறித்ததை நீ நிறைவேற்றுவீர். எனக்காக சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவீர். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவீர். தேவரீர் நீர் எனக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கும் பாடங்களை நான் வேகமாக கற்றுக்கொள்ளவும், எனக்கு என்று நியமித்த காலம் மிஸ் ஆகாமல் அது அப்படியே நடக்கத்தக்கதாக தீவிரமாய் நீர் செய்யத்தக்கதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாரும். துதியோடு உமக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.